பேசாம உங்க பையனை உங்க தங்கச்சி பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி வைங்க. உங்க கௌரவத்தை காப்பாத்துற மாதிரி இருக்கும், அந்த பொண்ணு முகத்துல கரிய பூசின மாதிரி இருக்கும். சரி, கல்யாணத்தை அதே தேதியில வச்சுக்கோ. பொண்ணு என் தங்கச்சி பொண்ணுதான். போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. எங்க குடும்பத்துக்கு விளக்கேற்றி வச்ச குலதெய்வமே நீங்கதான் மச்சான். வரே மச்சான். ராசுகுட்டி மச்சான் அதே தேதியில கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. கல்யாணத்தையும் அதே தேதியில வச்சுக்கலாம், பொண்ணும் அதே பொண்ணு ருக்மணி தான். அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாளா? சொல்லல, ஆனா சொல்லிடுவான்னு நம்பிக்கை இருக்கு. ஏண்டா என்னை கேவலப்படுத்திட்டு போயிட்டா? அவகிட்ட என் மான மரியாதை எல்லாம் அடகு வைக்க சொல்றியா? நான் படிக்காதவன், அந்த கோபம் அவனுக்கு இருக்குமல்ல, அதுல முன்ன பின்ன யோசிக்காம பத்திரிக்கை கிழிச்சு வீசிட்டு போயிட்டா. அதையே நீ கேவலம் பெருசுபடுத்திக்கிறேன். டேய், என்ன பொறுத்த வரைக்கும் இது மான பிரச்சனை, எனக்கு இது வாழ்க்கை பிரச்சனை. இது பாருங்க. அப்போ என் மான மரியாதையை விட அவன் அவனுக்கு பெருசா போயிட்டாளா? சொல்லுடா, என்ன விட பெருசா போயிட்டாளா? என்ன நீ சும்மா மான மரியாதை தானே பேசிட்டு இருக்கிற? நான் நீ சேர்ந்திருந்தா தானே உனக்கு மான பிரச்சனை. நான் வேணா தனியா போயிடுறேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். யாராவது கேட்டாங்கன்னா அவன் இஷ்டத்துக்கு அவன் கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லு, அப்போ உன் மானம் போகாது. ஏண்டா தனியா போற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சா? ஆமா, கல்யாணம்ங்கிறது ஒரு தடவை தான், அது அந்த பொண்ணு கூட தான். அதனால தனியா போறேன், என் சொத்தை பிரிச்சு கொடுத்துரு. தப்பு கண்ணு, உங்க அப்பா கிட்ட நீ இப்படி ஒரு வார்த்தை கேட்டுட்டு கூடாதுப்பா. என்னன்னா எங்க அப்பனுக்கு எவ்வளவு பிடிவாதம் இருக்கும் போது அவருக்கு பிறந்த எனக்கு அதே பிடிவாதம் இருக்கும்ல. ராஜகுட்டி, யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு புரியாம பேசிக்கிட்டு இருக்க. வேண்டாமா வேண்டாமா, உன்னை கையெடுத்து கும்பிடுறம்மா. என் பிள்ளைகிட்ட ஒண்ணு சொல்லிடாதம்மா. இங்க பார், இது என் வீட்டு பிரச்சனை. நீங்க மூணா மனுஷி, நீங்க இதுல தலையிட வேண்டாம். யாரு? நாங்க மூணா மனுஷங்களா? இல்ல, நான் சொல்லி நான் தருவேன். நீ யாரு உனக்கு தெரியுமா? என்ன நீ யார் நான் யாருன்ட்டு? நீ ரோட்ல கிடந்த அனாத, உன்னை ஏத்து வந்துனாங்க. ஐயோ, என் பிள்ளை இது எப்படி தாங்க போறா? ராசுகுட்டி, யார் சொன்னாலும் நம்பாத நம்பாத நம்பாத. நீ என் பிள்ளைதாப்பா, நீ என் பிள்ளைதாப்பா, நீ என் பிள்ளைதாப்பா, நீ என் பிள்ளைதாப்பா. அப்பா, நீ என் பிள்ளைதாப்பா, என் பிள்ளைதாப்பா. ஐயோ, சொல்லுங்களே, என் பிள்ளைதான்னு சொல்லுங்களே, அவனுக்கு சொல்லுங்களே. பெரியாத்தக்காரிக்கு கல்யாணம் ஆகி 7-8 வருஷம் வரைக்கும் குழந்தை பிறக்கல. என்கிட்ட தான் 2 பசங்க இருக்காங்களே, எவனாவது ஒருத்தனை தத்தெடுத்துங்கன்னு சொன்னேன். அதுக்கு உங்க பெரியாத்தக்காரி நான் உண்டா இருக்கேன்னு ஊருக்கு போய் 1 வருஷம் கழிச்சு திரும்பி வரும்போது குழந்தையோட வந்தா. இப்பதான் தெரியுது, எவனோ ஒரு அனாதராஸ்களை தத்தெடுத்துட்டு நான் பிள்ளை பெற்றுட்டேன்னு சொல்லி நம்மளெல்லாம் ஏமாத்திட்டா. அப்பா, எங்க பெரியாத்தக்காரி சரியான கைகாரிப்பா. எங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தரை தத்து எடுத்தா சொத்து பூரா உங்களுக்கு வந்து பாருங்க. அதுக்காக திட்டம் போட்டு சரி செஞ்சிருக்காப்பா. அண்ணி, இன்னும் கொஞ்சம் கோழி குழம்பு ஊத்துங்க. ராஸ்கல், நாங்க எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம், உனக்கு கோழிக்கறி குழம்பு கேக்குதா? என்ன அநியாயம் பாயுது? அவன் யாரு பெத்த பிள்ளையோ, என்ன ஜாதியோ, என்ன இழவோ, அவன் நம்ம வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம வீட்டு பணத்தை கத்த கத்தையா செலவு பண்ணிட்டு நம்மள அதிகாரம் பண்ணிட்டு இருக்கான். நாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. விட மாட்டேன், நம்ம சொத்து நமக்கு வந்தே ஆகணும்.
ராசுகுட்டி கண்ணு ஏ ராசுகுட்டி, என்னடா இது கோலம்? எதுக்குடா நீ இந்த வேலையெல்லாம் பாக்குற? தங்கம், இது பாரு கண்ணு, என்னதான் நான் பாசமா வளர்த்தாலும் நீ என் வயித்துல பிறக்கலைங்கிறது தெரிஞ்சா உனக்கு என் மேல ஒட்டு வரவு இல்லாம போயிடுமோங்கிற பயத்துல நீ நான் பெத்த பிள்ளைதான்னு ஊருக்கெல்லாம் சொல்லி வச்சிருந்தப்பா. இப்போ நான் நினைச்ச மாதிரியே ஆயிப்போச்சு. நம்ம யாரோ அவங்க யாரோன்னு உன் மனசுக்கு தோண்டதுனால தானே நீ இப்படி எல்லாம் ஆளுக்கார மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சுட்ட. அப்படி இல்ல இல்லப்பா, இல்ல. நீ இப்படி சேரும் ஜெகதிமா நின்னா என் மனசு தாங்க மாடா, சொல்லுடா. நாத்து நடுறதுக்காக சேத்துல கால வச்ச தப்பு இல்ல ஆத்தா. அது மட்டும் இல்ல, இத்தனை நாளா நான் யாரோ பெத்த புள்ள மாதிரிதான் சுத்திக்கிட்டு இருந்தேன். உண்மையிலேயே இன்னைக்குதான் ஆத்தா நீ பெத்த புள்ள. சுபயோக சுபதினத்தில் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. அப்புறம் என்ன, கல்யாண பத்திரிகையில வர மாமூல் விஷயம் தானே. ராசுகுட்டின்னு என் பையன் பேரை எழுதி பூவாத்தான்னு உன் பொண்ணு பேரை போட்டு எழுதிட்டே மச்சான். போ, பிரஸ்ல கொண்டு போய் கொடுத்து பத்திரிகை அடிச்சுட்டு வா. என்னங்க வெற்றி, மாபெரும் வெற்றி. பேப்பர்ல உங்க போட்டோ போட்டு முக்கியமான சமாச்சாரம் எழுதி இருக்கு. மேல படத்துல இருக்கிற ராஜ்குட்டிங்கிறவரு என் இதயத்தை திருடிட்டு போயிட்டாரு. அவர் போன நாள்ல இருந்து எனக்கு அவர் நினைவாவே இருந்துட்டு இருக்கு. இனிமே அவர் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு எழுதி கீழே இச்சின்னு போட்டிருக்கு. இச்சிச்சுன்னா உண்மைதானே, மத்ததெல்லாம் நேர்லையா. இப்படிக்கு உங்கள் பிரியமுள்ள ருக்மணின்னு எழுதியிருக்கு. நம்ம ஒரு போயிட்டு வந்துடலாமா? நான் கூட அண்ணியோட சிநேகிதிகளெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. என்னங்க யோசனை பண்றீங்க? நாம ஏத்தி வச்ச காதல் ஜோதி வீண் போகலங்க. அன்னைக்கு மனசு மாதிரி உங்க மேல காதல் வந்தாச்சு. உடனடியா என்ன வந்து பாருங்க அப்படிங்கறத மறைமுகமா சொல்றதுக்காக தான் உங்க போட்டோ பேப்பர்ல போட்டிருக்காங்க. ஏண்டா செம்புலி, நிஜமாவே அந்த பொண்ணு மனசு மாறி என் பையன் போட்டோ பேப்பர்ல போட்டிருக்காளா? ஆமாத்தா, இங்க பாருங்க. நீங்க இல்லன்னா இனிமே எனக்கு வாழ்க்கையே இல்லன்னு எழுதியிருக்காங்க. அப்பா, எப்படியோ நான் கும்பிடுற அந்த மாரியாத்தா அவளுக்கு நல்ல புத்தியை கொடுத்துட்டா போல இருக்கு. கொஞ்சம் இரு, நான் ஒரு 8 உங்க எங்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். என்னங்க நேத்து இன்னொரு பத்திரிக்கை அடிக்க சொன்னீங்கல்ல, அதை உடனே நிறுத்த சொல்லுங்க. ஏன்னா இப்பதான் அந்த பொண்ணுக்கு நல்லது கெட்டதெல்லாம் புரிஞ்சிருக்கு. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டோமே, இனிமே எப்படா உங்க முகத்துல முழிக்கிறதுன்னு வெக்கப்பட்டுக்கிட்டு தான் நான் சுக்கா நம்ம பையன் போட்டவ பேப்பர்ல போட்டு உங்ககிட்ட கெஞ்சி இருக்கா. இருந்தாலும் நான் விட போறதில்ல. இப்பவே அவ வீட்டுக்கு போய் சூடா 4 வார்த்தை பேசிட்டு இனிமையாவது என் புருஷங்கிட்ட பயபக்தியா மரியாதையோட நடந்துக்கன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். ஏன்னா நம்மளும் நம்ம கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடாது பாரு. ஏண்டா, நீ என் மகன் தானே? என்னங்க திடீர்னு இப்படி ஒரு கேள்வி? பேசாம இரு, சொல்லுடா. நீ என் மகன் தானே? அந்த பொண்ணு என் முகத்துல காரி துப்பிட்டு போறது ஒண்ணுதான், பத்திரிக்கை கிழிச்சி என் முகத்துல வீசி எரிஞ்சிட்டு போறது ஒண்ணுதான். அந்த பொண்ணுதான் உனக்கு வேணுமா? சொல்லுடா, அந்த பொண்ணுக்கு வேணுமா? இல்ல, அந்த மனுஷன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறது எனக்கு பிடிக்கல. இல்ல அப்பா மனசை நோக்கடிக்கிறதுல எனக்கு இஷ்டம். அதுக்காக நீ அந்த பொண்ணு மேல எவ்வளவு உசுரா இருக்கேங்கிறது எனக்கு தெரியும்டா. நான் பேசிட்டேன். இல்ல அப்பாவை சங்கடப்படுத்திட்டு என்னால சந்தோஷமா இருக்க முடியாது. அப்பா இன்னைக்கு வரைக்கும் எனக்காக என்ன நல்லா செஞ்சிருக்காரு. ஆனா நான் அவருக்காக என்ன செஞ்சேன்? பரவாயில்ல, நான் ஏதாவது செஞ்சு மாதிரி இருக்கட்டும். கல்யாணத்தை இங்க வச்சுக்கலாம்னு சொன்னீங்க, அதனாலதான் பொண்ணை முன்கூட்டியே வர சொல்லிட்டேன். இந்த பொண்ணு கூட பரவாயில்லைங்க, நம்ம ராசுகுட்டிக்கு ஏத்த மாதிரி லட்சணமா அழகா இருக்கு. உள்ள கூட்டிட்டு போங்க. ஐயோ ஐயோ ஐயோ, சௌக்கியமா இருக்கீங்களா அண்ணி? ஐ,
நீ தானே ராஜ்குட்டி மாமா? எனக்கு தெரியும், எங்க அம்மா போட்டோ காமிச்சாங்களே. நீ ஏன் மாமா என்ன பார்க்க வர்றதில்ல? பேசு மாமா. இல்ல, நான் கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். சரி. ஏங்க, இது சமீபத்துல வந்த பழக்கமா இல்ல ஆதில இருந்தே இப்படிதானா? பிறந்ததுல இருந்தே இப்படிதான். பாக்கலாம், கல்யாணத்துக்கு அப்புறமா சரியா போதான்னு. ஓஹோ, உங்களுக்கு கூட கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சரியாச்சுங்களா? நாங்க உள்ள இருக்கிறோம், நீ நட உள்ள. கையை விடு, இல்லைன்னா கழிச்சு வச்சிருவேன். இது பாரு, இதனால எனக்கு உங்க அப்பனுக்கு சண்டை வந்தாலும் சரி, இந்த பொண்ணு மட்டும் நமக்கு வேண்டவே வேண்டாம். உங்க அப்பா கிட்ட சொல்லி நான் உனக்கு வேற பொண்ணு பார்க்க சொல்றவா. அத்தா, அப்பா நேத்து பத்திரிக்கை சொல்லி வார்த்தை கொடுத்துட்டாரு. இனிமே வார்த்தை மாறணும்னா அசிங்கம். வேண்டாங்க, வேணா அந்த பொண்ணுக்கு நான் வாழ்க்கை கொடுக்குறேன். வாய மூடு. என்னத்த வாய மூடு? கல்யாண பந்தல்ல வெடிகுண்டு வைக்கல, என் பேர் செம்புலி இல்ல. யோ நில்லியா. ஏயா, நான் வேணான்னு சொல்ல சொல்ல என்ன துரத்தி லவ் பண்ணல. இப்ப நான் மனசு மாதிரி பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தா அப்போ என்ன பாக்க வரல. சரி பரவாயில்ல, நம்மளே நேர்ல போய் பாக்கலான்னு வந்தா நீ பாட்டுக்கு பேசாம போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இதான் ஒரு பொண்ணு கொஞ்சம் வலி வந்தா உடனே பிகு பண்ணிக்குவீங்களா? இத பாருமா, நான் உன் பின்னால சுத்தி உன்னை கலாட்டா பண்ணதெல்லாம் தப்புதான். என்ன மன்னிச்சிரு. எதுக்காக மன்னிக்கணும்? நான் தான் பச்சை குடி காமிச்சிட்டேனே. அப்ப என் சூழ்நிலை வேற, இப்ப என் சூழ்நிலை வேறமா. தெரியும். இப்ப நீ என்ன சொல்ல போற? இத்தனை நாளா அப்பா அம்மாவோட சொந்த பிள்ளைங்கிற நினைப்புல தலைகால் புரியாம ஊர் சுத்திட்டு இருந்தேன். இப்ப நான் ஒரு அனாதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பழைய மைனர்த்தனம் பந்தா எல்லாத்தையும் விட்டுட்டு தந்தைக்கு ஏத்த தனியனா ஒரு பொறுப்புள்ள ஆளா மாறிட்டேன்னு சொல்ல போற. அவ்வளவுதானையா? இத பாரு, இவ்வளவு கலாட்டா பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியே, ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் நான் நெருப்பு வச்சா என்ன பண்ணுவேன்னு கேட்டதுக்கு ஒண்ணும் பண்ண மாட்டேன், அப்படியே கட்டி பிடிச்சுக்குவேன்னு சொன்னியே. அன்னைக்கு தாயா உன் மனசோட ஆள் எனக்கு புரிஞ்சது. நீ அனாதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ அழுதியோ இல்லையோ, நான் அப்படி அழுதையா. அப்பதான் முடிவு பண்ண நீதான் எனக்கு புருஷன். இல்லம்மா, எங்க இது பாருமா, என் பையன் உன் மேல ஆசைப்பட்டதுலயும் தப்பு இல்ல, அவன் மனசை புரிஞ்சுக்கிட்டு நீ அவனை தேடி வந்ததுலயும் தப்பு இல்ல. எதுக்கும் கால நேரம்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப அவங்க அப்ப வேற இடத்துல சம்பந்தம் பேசி முடிச்சுட்டாரு. இனிமே ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. என்ன ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல? எல்லாருமே சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தி அப்பா மனசை மாத்திடுவோம். இல்ல, அவர் ஒத்துக்க மாட்டாரு. ஆனா அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க நேருக்கு நேர் போய் மோதுங்க, எல்லாம் சரியா போயிடும். நீ வாய் மூட்டு. என்ன வாய் மூடிட்டு இருக்கிறது? விரல் சூப்பர பொண்ண என்னால ஜீர்ணிக்க முடியல. நீங்க கிளம்புங்க. நீங்க போல. ஐயோ அண்ணே, எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். உள்ள வரீங்களா? எதுவா இருந்தாலும் இங்கே பேசு. அன்னைக்கு நான் படிச்சவங்கிற திமிர்ல கோவத்துல உங்களை என்னென்னவோ பேசிட்டேன். தப்புதான். நடந்ததையெல்லாம் மறந்துட்டு பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சிருங்க. மறந்துட்டேன், மன்னிச்சுட்டேன். புறப்படு. உங்க கால்ல வேணாலும் விழுற. நான் பண்ணது தப்புதாங்க. இந்த பாரு, எந்திரி மேல. புறப்படுன்னு சொன்னேன்ல. ஏன் இப்படி பழுத்திக்கிறீங்க? மறந்துட்டு மன்னிச்சிட்டேன்னு சொன்னீங்கல்ல, அப்ப ஏன் என்ன புறப்பட சொல்றீங்க? நான் மறந்துட்டேன்னு சொன்னது, ஏற்கனவே என் பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணி பத்திரிகை அடிச்சம் பாரு, அதை மறந்துட்டேன்னு சொன்னேன். நான் மன்னிச்சுட்டேன்னு சொன்னது, எனக்கு தெரியாம என் பொண்டாட்டி என் மகனுடைய வக்கீல் போட்டோ எடுத்து உங்ககிட்ட காட்டி என் அவமானத்துக்கு உள்ளாக்கிட்டா. அதனால அவளை மன்னிச்சுட்டேன்னு சொன்னேன். நான் புறப்படுன்னு சொன்னது, வீடு தேடி வந்தவங்களை போன்னு சொல்றது என் பரம்பரைக்கே பழக்கம் இல்லை. அதனாலதான் புறப்படுன்னு சொன்னேன். மறுபடியும் சொல்றேன், புறப்படு. இது பாருங்க, நான் உண்மையிலேயே திரும்பி வந்திருக்கேன். உங்க பையனை மனசார விரும்புறேன். தயவு செஞ்சு என்னோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. இத பாரு, வேறொரு பொண்ணை நிச்சயம் பண்ணி பத்திரிக்கை அடிச்சாச்சு. நீதான் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு. இதுதான் உங்க முடிவா? ஆமா. கடைசியா கேக்குறேங்க. ஆமா. பாத்துறேன். நீங்க எப்படி இன்னொரு கல்யாணம் பண்றீங்க நான் பாத்துறேன். என்னது சொடுக்கெடுக்கலாம் போட்டு பேசுறாங்க? அதானே, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. ஏய், மரியாதை இப்ப வெளியே போறே இல்லையா? இத பாரு, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கும். கல்யாண ஏற்பாடுதான் நடக்குமே தவிர கல்யாணம் நடக்காது. ஏன்னா தாலி கட்ட போறது நீங்க இல்ல, உங்க பையன். என்ன மீறி அவர் இன்னொரு பொண்ணுக்கு எப்படி தாலி கட்டுவாருன்னு நான் பாத்துறேன். என்ன நீ என்ன வம்புக்கு எடுத்துட்டு இருக்க? எங்க அப்பா யார சொல்றாரோ அவங்களுக்கு தான் தாலி கட்டுவேன். என்ன மச்சான், தனியா இருக்கும்போது ஒரு மாதிரியா பேசுற, இப்ப கூட்டத்தை பார்த்தவங்க வேற மாதிரி பேசுறிய. ஐயோ, வர மச்சான்.
எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரியே தெரியும். அந்த பொண்ணு சொடுக்க போட்டு போயிட்டா கல்யாணத்தை நிறுத்திடுவாளா? இதுக்கு போய் பயந்துக்கிட்டு. எங்களுக்கு பயம் அந்த பொண்ணு நினைச்சல, உங்க பிள்ளையும் நினைச்சுதான். கரெக்ட். அந்த பொண்ணு என்னமோ மச்சா மாமான்னு சொல்லிட்டு போகுது. என்னடா ராசுகுட்டி? அப்பா நீ யாரோ வார்த்தையே வரமாட்டேங்குது. தடுமாறாரு. இல்ல, நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். அப்பா நீ பார்த்து அம்மிக்கலுக்கு தாலி கட்ட சொன்னாலும் நான் கட்ட தயாரா இருக்கப்பா. பாருங்க, இப்ப கூட அம்மிக்கல்லுன்னு தான் சொல்றாரு. பூவாத்தா அப்படின்னு என் பொண்ணு பேரை சொல்ல மாட்டேங்குது. எக்காரணத்தை கொண்டு என் பையன் என் மானத்தை கெடுக்க மாட்டான், நம்புங்க. என்ன மச்சான் இங்கெல்லாம் போய் தவிட்டு கொட்டிக்கிட்டு? நீ எதுக்கு இங்க வந்த? இங்க வராம வேற எங்க போறதா? இத பாரு, நேத்து எங்க அப்பா ராஸ்குட்டி உன்னை நான் நம்பறேன்னு சொல்லி சொன்னாரு. இப்ப நீங்க வந்து இப்படி கலாட்டா பண்ணிட்டு தெரிஞ்சது எங்க அப்பா என்ன தொலைச்சு கட்டிடுவாரு. ஐயோ ஐயோ வா. இத பாரு, இந்த வழியா ஒரே ஓட்டமா ஓடிடு. இத பாரு, உன்னை தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன மாட்டி விட்டுறாத, காப்பாத்து. யோ, இப்ப நான் போனா அவர் கண்டிப்பா என்ன பாத்துருவாரு. நான் போய் இந்த வக்கை போர்க்குள்ள ஒளிஞ்சுக்கிறேன். அவர் போனோன்னு நான் வெளியில வந்துடுறேன். சீக்கிரம் சீக்கிரம் ஓடு புலி. மச்சான் அப்பா போனோன்னு கூப்பிடு. ஏண்டா ராசுகுட்டி, அப்பா ஆளுங்க ஒழுங்கா வேலை பாக்குறாங்களான்னு கவனிக்காம நீ ஏன்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? இல்லப்பா, சில வேலைங்க எல்லாம் நம்ம பொறுப்பா பாக்குற அளவுக்கு ஆளுக்காரங்க பார்க்க மாட்டாங்க. அந்த லிஸ்ட் எடு. எந்த லிஸ்ட் மச்சான்? அதான் நோட்ல பேர் எழுதுனமே அது. இந்தாங்க மச்சான். ஏண்டா ராசுகுட்டி, மேவர காட்டுல உரம் போட சொன்ன போட்டாங்களா? என்னடா போட்டாங்களா? போட்டாச்சுப்பா. அப்பா வெயிலாக அப்படி நாளில் போய் உட்காந்து பேசலாமா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஏண்டா நாளைக்கு மஞ்ச காட்டுல ஆளுங்களை விட்டு களை எடுக்க சொல்லு. அப்படியே நம்ம நடுக்கணத்தை என்ன பண்ற? மாட்டுக்கு தீனி வைக்கணுங்க. நான் அப்பவே வச்சாச்சு, நீ போ. அட காலையில இருந்து மாடு அம்மா அம்மான்னு கத்திட்டு இருக்கு, காதுல விழ. டேய் டேய், நான் அப்பவே வச்சாச்சுன்னு சொல்றேன்ல, போடா. இல்ல கையெடுங்க, நான் வச்சே தீருவேன். டேய் டேய், போடட்டும் விடேண்டா. இல்லப்பா நான் அப்பவே போட்டேன். இங்க வாடா, நீ போ. நீ போய் பருத்தி காட்டுல வேற வேலையை பாரு. அப்பா இங்க நல்லா இருக்கு, வெயிலா இருக்கு, அங்க நல்லதுக்கு போலாம், வா. என்னங்க என்னங்க அது பட்டுக்கோண மாதிரி இருக்கு? இத கட்டுற அளவுக்கு நம்ம காட்டுல யாரும் அவ்வளவு அந்தஸ்தா இல்லையே. ஒருவேளை நீங்க கட்டிட்டு ஜருக குத்துதுன்னு அவுத்து விட்டீங்களா? காய்ங்க ஒண்ணு ஆயிலையே. ஏன்னா கல்யாண நேரம் பாருங்க. இல்ல அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. இது பொம்பளைங்க போடுற தாவணி மாதிரி இல்ல? இல்ல இல்ல, யாரோ பிடிக்கலன்னா தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. தூக்கி போடா போடா. பட்டுக்கோமணத்தோட அருமை யாருக்கு தெரியுது? மச்சான் போயிட்டாரா? ஆனாலும் நீ ரொம்ப மோசம் மச்சான். உதட்டு வேற கடிச்சிட்ட, தாவணியையும் உருவிட்ட, உள்ள உடம்பெல்லாம் ஒரே அரிப்பா அரிக்குது. நல்ல வேளை உச்சகட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்க அப்பா வந்துட்டாரு. இல்ல இந்நேரம் கற்பே பறி போயிருக்கும். அம்மா, இத்தனை பேருக்கு முன்னால இப்படி ஆயிடுச்சு. நான் வர மச்சான். என் தாவணி இங்க இருக்கு. வர மச்சான், நாளைக்கு பாக்கலாம். வர சம்பளி. அண்ணே, நேத்து வேற நாங்க சொன்னோம். இன்னைக்கு கண்கூடாவே பாத்துட்டீங்கல்ல. அப்பா நான் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த பொண்ணு திடீர்னு வந்து வலுக்கட்டாயமா என்கிட்ட பேச்சு கொடுத்தா. நான் வேண்டாண்டி, எங்க அப்பா பார்த்தா என்ன தொலைச்சு கட்டிடுவான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நீ வந்துட்ட. நான் ஓடின்னு சொன்னதுக்கு அந்த பொண்ணு இல்ல இல்ல நான் வைக்க பரப்புக்குள்ள மறைஞ்சுக்கிறேன், உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் வெளியே வர்றேன்னு சொன்னான். என்ன நடுவுல பேச்சு கொடுத்து என்ன மாட்டி விட்டாப்பா. நம்புப்பா. ஏய் ராசுகுட்டி, இந்த கல்யாணம் மான பிரச்சனை. இதுல ஏதாவது தடங்கள் வந்தது அப்புறம் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன். இல்லப்பா, என்னால எந்த தடங்களும் வராது, என்ன நம்புங்கப்பா. நம்புறேன்டா.